மத்திய சிறுபான்மை விவகாரங்கள் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் கிரண் ரிஜிஜு 2025 ஜனவரி 11 முதல் 14 வரை சவுதி அரேபியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்த பயணத்தின் போது எதிர்வரும் ஹஜ் யாத்திரைக்கான ஏற்பாடுகள் தொடர்பான முக்கிய கலந்துரையாடல்களில் பங்கு கொண்டார். இதில் ஹஜ் 2025க்கான இருதரப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது, ஹஜ் மற்றும் உம்ரா மாநாடு மற்றும் கண்காட்சியின் தொடக்க அமர்வில் பங்கேற்பது மற்றும் சவுதி உயர் அதிகாரிகளுடன் இருதரப்பு சந்திப்புகள் ஆகியவை அடங்கும். இந்த பயணத்தின் போது மத்திய அமைச்சர் ஜெட்டா மற்றும் மதீனாவில் இந்திய ஹஜ் யாத்ரீகர்களுக்காக செய்யப்பட்டு வரும் ஏற்பாடுகளையும் ஆய்வு செய்தார். 2025 ஜனவரி 13ஆம் தேதி ஜெட்டாவில் அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் சவுதி ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சர் டாக்டர் தௌஃபிக் பின் பௌஜான் அல் ராபியாவும் இந்திய யாத்ரீகர்களுக்கான ஹஜ் யாத்திரையின் பரந்த கட்டமைப்பை வரையறுக்கும் ஹஜ் 2025க்கான இருதரப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இதன் கீழ் இந்தியாவிற்கு 1,75,025 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் ஜெட்டாவில் ஏற்பாடு செய்திருந்த ஹஜ் மற்றும் உம்ரா மாநாடு மற்றும் கண்காட்சியின் 4வது பதிப்பின் தொடக்க அமர்வில் மத்திய அமைச்சர் கலந்து கொண்டார். இந்த சர்வதேச மாநாடு ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. ஹஜ் மற்றும் உம்ரா சேவை துறையைச் சேர்ந்த முன்னணி முடிவெடுப்பவர்கள், நிபுணர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் அமர்வுகள் மற்றும் பட்டறைகள் இதில் அடங்கும். கிரண் ரிஜிஜு சவுதி அரேபியாவின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சர் டாக்டர் தௌஃபிக் பின் ஃபௌசான் அல் ரபியாவை சந்தித்து ஹஜ் 2025க்கான ஏற்பாடுகள் குறித்து விவாதித்தார். இந்திய ஹஜ் யாத்ரீகர்களுக்கு பாதுகாப்பான, வசதியான மற்றும் திருப்திகரமான அனுபவத்தை உறுதி செய்வதற்காக பரஸ்பர ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அவர் வலியுறுத்தினார். ரியாத்தில் சவுதி அரேபியாவின் போக்குவரத்து மற்றும் சேவைகள் அமைச்சரான பொறியாளர் சாலே பின் நாசர் அல் ஜசரை சந்தித்த அவர் இந்திய ஹஜ் யாத்ரீகர்களுக்கான போக்குவரத்து மற்றும் பிற சேவைகளை மேலும் சீரமைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தார். மதீனா மாகாணத்தின் துணை ஆளுநர் இளவரசர் சவுத் பின் காலித் பின் ஃபைசல் அல் சவுத் அவர்களுடன் அமைச்சர் இருதரப்பு சந்திப்பையும் நடத்தினார். இந்திய ஹஜ் யாத்ரீகர்களுக்கான போக்குவரத்து ஏற்பாடுகள், நிர்வாக ஏற்பாடுகள் மற்றும் சுகாதார வசதிகள் உள்ளிட்ட ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் தனது பயணத்தின் போது விரிவான ஆய்வு நடத்தினார். மதீனாவில் இந்திய ஹஜ் யாத்ரீகர் அலுவலகத்தை அவர் பார்வையிட்டார். ஜெட்டா மற்றும் மதீனா விமான நிலையங்களின் ஹஜ் முனையங்களையும் பார்வையிட்ட அவர் யாத்ரீகர்கள் வருகை மற்றும் புறப்பாடு மற்றும் சாமான்களை கையாளும் வசதிகள் குறித்து மறு ஆய்வு செய்தார். இந்தியாவும் சவுதி அரேபியாவும் ஆழமான வரலாற்று மற்றும் நாகரீக உறவுகளில் வேரூன்றிய ஒரு செயல் உத்தி கூட்டுறவை கொண்டுள்ளன. ஹஜ் யாத்திரை என்பது இருதரப்பு உறவுகள் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையே வலுவான மக்கள் தொடர்பின் முக்கிய அம்சமாகும். கிரண் ரிஜிஜுவின் சவுதி அரேபியா பயணம் இரு நாடுகளுக்கும் இடையே வளர்ந்து வரும் உறவுகளில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும். உறவுகளை மேலும் ஆழப்படுத்தும் இரு நாடுகளின் அர்ப்பணிப்பையும் இது பிரதிபலிக்கிறது.